சாரி, இது என்டிபிசிக்கு நான் சயின்ஸை படிக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் குரூப் டிக்கு சயின்ஸை மட்டும் படிங்கன்னு சொல்லுவேன். அதனால இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் வந்து நான் கொடுக்குற அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் இருக்க டாபிக்ஸ் தான் குரூப் டியாக இருந்தாலும் சரி, என்டிபிசியாக இருந்தாலும் சரி காமன் தான். அதனால தான் நான் வந்து ஜிஎஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணிட்டேன், கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணிட்டேன், ஸ்ட்ராட்டஜிக்கும் ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணிட்டேன். அதுவும் போஸ்ட் தான் பண்ண போகிறேன். அதில் இருக்க டாபிக்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. தமிழ் ரெபோ ரைட்டு இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ப்ரோ ரீசனிங் ஒரு டாபிக் வீடியோ மாதிரி போட்டால் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ. இப்போ எப்படின்னா, இப்போ நான் படிக்காமல் நான் வந்து எதனாவது ஒர்க் போயிட்டு அப்போ வந்து டீச்சிங் எனக்கு ஒரு ஹாபியாக இருந்து அப்போ நான் பண்ணணுன்னா பண்ணலாம். இப்போ நானும் உங்கள் கூட உங்களோட காம்படிட்டர் தான். நானும் ப்ரிப்பரேஷன் தான் இருக்கேன். அப்படின்ற போது டைமை வந்து எனக்கு அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னால் வந்து கைட் பண்ண முடியும். என்னால் இப்போ இந்த ஒரு லைவுக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இதுக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து கண்டென்ட் எடுத்து நான் அதை ரெடி பண்ணி போட்டு அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் டைம் கிடைக்கும் போது சின்ன டாப்பிக்காக நான் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். நான் இது மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ் போட்டிருக்கேன், கோடிங் அண்ட் டிகோடிங் போட்டிருக்கேன். அந்த டாப்பிக்லாம் வந்து ஷார்ட்கட்டாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் ப்ரோ. ப்ரோ ஏப்ரல் 1 இருந்து குரூப் டிக்கு சிலபஸ் வைஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து டெய்லியும் படிக்க ஷெடியூல் தாங்க ப்ரோ. கண்டிப்பாக தரேன் ப்ரோ. 1ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக தரேன் ப்ரோ. அதுக்கு தான் நான் ஒரு குரூப் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பை நான் இன்வைட் லிங்க் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் நான் டெய்லிக்குமே ஷெடியூல் 1ஆம் தேதியிலேருந்து போடுறேன். 31ஆம் தேதி நைட்டு நான் ஷெடியூல் போடுறேன் 1ஆம் தேதியோடது. ப்ரோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் லைவ் மோட்டிவேட்டட் ஸ்பீச் கொடுங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக தரேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தரேன் ப்ரோ. நான் அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. எனக்கு எப்படின்னா எதுனா ஒரு விதத்தில் யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான். நான் வந்து எனக்கு கூடவே ஆளுங்க அண்ணன் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே ரயில்வே செக்டரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள்ட்டேருந்து எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல. இப்போ எதுவுமே தெரியாதுன்னு உள்ளே வரவங்களுக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லணும்ல, அப்படின்றதுக்காக நான் ஆரம்பிச்ச சேனல் தான் இது. டஃப் சாப்டர் ப்ரோ. டஃப்பு என்னை பொறுத்தளவுக்கு ஜிஎஸ் தான் ப்ரோ. மீதி எதுவுமே டஃப் இல்லை. அந்த ஜிஎஸ்சியும் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஸ்மார்ட்டாக படிக்கலாம். ஆனால் வந்து டஃப்பு தான் அது. எனக்கு அது வராது. ஆனால் எனக்கு படிக்க பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து ஜிஏ ஜென்ரல் அவேர்னஸ் வராது ப்ரோ. வெயிட்டிங் ஃபார் ஸ்டாட்டிக் ஜிகே, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக போட்டுறேன் ப்ரோ. இன்றைக்கி ஒரு வீடியோ ஜிஎஸ்லேருந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக் அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ. மேக்ஸ் பிகினர் ரதினா குவான்ட் சோர்ஸ் ஃபார் ரீசனிங் பிகினர், எனி சேனல் அண்ட் ப்ராக்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் பிகினர், தமிழ் வழி கணிதம். இது போதும். இதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் சிம்பிள். ப்ரோ நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான் ப்ரோ. எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியல. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நான் ஃபாலோ பண்ணுறதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது புதுசாக வரவங்களுக்கு எதனா ஒரு ஐடியா கிடைக்குன்னா இது மூலியமாக கூட கிடைக்கலாம். ஆனால் ரதினா மேக்ஸ் எனக்கு ஓகேன்ற மாதிரி தெரியல. ரீசனிங் கூட நம்ம சில டாபிக் தான் வந்து யூடியூப்பில் கிடைக்கிது, மீதி டாபிக் கிடைக்கல. சயின்ஸுக்கு வேணால் தமிழ் வழி கணிதம் ஓகே. கடைசியாக ஃபுல் டெஸ்ட்டு ப்ராக்டிக்ஸு ஓகே ப்ரோ. ப்ரோ என்டிபிசி ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ரீசெண்ட் ரயில்வே கொஸ்டின் அது ரிலேட்டடாக வரும் தானே? அது ரீசெண்டாக வரும், அது ரிலேட்டடாக வரும்னு சொல்ல முடியாது ப்ரோ. இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு ஜிஎஸ்ல ஒரு டாபிக் இருக்குது ஹிஸ்ட்ரியில். இப்போ அந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்கானா எப்படி கேட்பான்? ஒய்சிடியில் இருக்க கொஷினை நம்ம வச்சு பார்க்கும்போது அது சுற்றி இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இப்போ அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு 2 பேஜுக்கு வந்து கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பேஜ் படிச்சிடுறீங்க. அது சின்னதாக இருக்க பட்சத்தில் ஓகே. பெரிய டாப்பிக்காக இருந்து அதில் வந்து ஒரு 50 பேஜ் கண்டென்ட் இருக்குது, அதை ஃபுல்லாக படித்தா தான் அதில் இருக்க 1 மார்க் எடுக்க முடியும்னா அப்படின்னு நான் சொல்ல. அது சின்ன டாப்பிக்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து அதுலேருந்து எதனா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கானு வைங்களேன். இப்போ எதனா ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐ கூட வச்சுக்கோங்களேன். அந்த சுற்றி இருக்க கண்டென்ட்லேருந்து கொஸ்டின் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து என்டிபிசி பொறுத்தளவுக்கு அப்படி பாருங்கள். ப்ரோ நீங்கள் படிக்கிற மாதிரியே ஷெடியூல் தாங்க ப்ரோ. கண்டிப்பாக தரேன் ப்ரோ. நான் அதான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக தரேன். நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் தான் ப்ரோ என்ன டெய்லியும் படிக்க யூஸ் ஆகுது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இந்த லைவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.